அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அகாடமி மூலமா வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்ப இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ரெகுலரா பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் பார்க்க போறோம். இதுல 10 யூனிட் எப்படி கவர் பண்ண போறோம். அதே மாதிரி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எப்படி காண்டக்ட் பண்ண போறோம். தமிழ் தகுதி தேர்வு எப்படி காண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ தொகுப்பில் ஃபுல்லாக இருக்கும். இதை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னா சிலபஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். 10 யூனிட் இருக்குது. 10 யூனிட்டுமே என்ன டாபிக், அந்த டாப்பிக்கில் என்னென்ன சப் டாபிக்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க, தமிழ் மீடியம்னா தமிழில் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிறது தமிழ் மீடியம் சிலபஸ் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா இயற்கணிதம், அல்ஜிப்ரா. இதில் பார்ப்போம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேஜுமே காண்டக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி மெட்டீரியலுமே இங்கிலீஷ் மீடியம் சென்ட் பண்ணுவோம். அதை நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ் மீடியத்துக்கு நம்ம செப்பரேட்டாக அனுப்புவோம். அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அல்ஜிப்ராவை பொறுத்த மட்டும் எல்லாமே பேசிக்கானதாக இருக்கும். நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்தே படிக்கிற மாதிரி இருக்கும். அல்ஜிப்ரா +1 +2 அதே மாதிரி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸு இந்த மாதிரி எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம நல்லா பார்த்துக்கிறணும். இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து மட்டுமே 10ல இருந்து 18 கொஸ்டின் வரைக்குமே நம்ம சாலிடாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதனால ஃபர்ஸ்ட் யூனிட்டை நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது யூனிட் பார்த்தோம் அப்படின்னா மெய்யெண்கள் பகுயியல் ரியல் அனலைசிஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த யூனிட்ல இருந்து கிட்டத்தட்ட 8ல இருந்து 10 கொஸ்டின் வரைக்குமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மோர் தென் 12 கொஸ்டின் வரைக்குமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இதை நம்ம நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி யூனிட் 3 ஃபோரியர் தொடர் மற்றும் தொகைகள், அதே மாதிரி ஃபோரியர் சீரியஸ் அண்ட் ஃபோரியர் இன்டகரல்ஸ் இதை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கிலீஷில் நமக்கு ஃபோரியர் அண்ட் ஃபோரியர் இன்டகரல்ஸ் பற்றி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கிலீஷில் மெட்டீரியல்ஸ் ஈஸியாக கிடைக்கும். தமிழில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டையுமே பார்த்தோம் அப்படின்னா தமிழில் உங்களுக்கு எது நல்லா வருமோ அதை சூஸ் பண்ணுங்க. இங்கிலீஷில் உங்களுக்கு நல்லா வரும் அப்படின்னா இங்கிலீஷ் சூஸ் பண்ணுங்க. ஏன்னா மேத்தமேட்டிக்ஸை பொறுத்த மட்டும் நம்ம கிட்ட ப்ராக்டிஸ் இருக்கணும். அதே மாதிரி ஒரு சம் இருக்கு அப்படின்னா அந்த சம்மை நம்ம எவ்வளவு ஷார்ட் டைம்ல செஞ்சு பார்க்க முடியுமோ அவ்வளவு ஷார்ட் டைம்ல செஞ்சு பார்த்து ஆன்சர் கொண்டு வரணும். அதை நம்ம நல்லா ஃபோக்கஸ்டா படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஃபோரியர் தொடர் மற்றும் தொகைகள், ஃபோரியர் சீரீஸ் அண்ட் ஃபோரியர் இன்டகரல்ஸ் பொறுத்த மட்டும் ஒரு 5ல இருந்து 8 கொஸ்டின் வரைக்குமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வகையீட்டு வடிவ கணிதம், டிஃபரன்சியல் ஜாமெட்ரி. இதுல பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டாபிக் இருக்கோ அது எல்லாத்தையுமே நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும். இன்க்ளூடிங் சப் டாபிக் என்னெல்லாம் கவர் ஆகுதோ அதையுமே நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா தமிழில் கவர் ஆகும். அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷில் கவர் ஆகும். அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்னா தமிழில் ஃபாலோ ஆகும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃபரன்சியல் ஜாமெட்ரி, வகையீட்டு வடிவ கணிதம். இதுல இருந்து கிட்டத்தட்ட 8ல இருந்து 10 கொஸ்டின் வரைக்குமே நம்ம சாலிடாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா படிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளால நல்ல எஃபோர்ட் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். 5வது யூனிட் பார்த்தோம் அப்படின்னா செயல் ஆய்வியல். அதை பார்த்தீங்க அப்படின்னா 5வது யூனிட்டை பொறுத்த மட்டும் ஆப்ரேஷன் ரிசார்ட்ஸ் இதை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இதுல இருந்துமே நம்ம டெஸ்ட் பேஜ் காண்டக்ட் பண்ணுவோம் தமிழ் மீடியத்துக்கு. அதை எவ்வளவு ஃபாலோ பண்ண முடியுமோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே செப்பரேட்டாக தான் காண்டக்ட் பண்ணுவோம். அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. நம்ம செயல் ஆய்வியல் இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட
8ல இருந்து ஒரு 12 கொஸ்டின் 10 கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து யூனிட் 6 பொறுத்தமட்டில் வந்து சார்புடை பகுதியியல், ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ், இதுல இருந்துமே வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இதையுமே வந்து நீங்க நல்லா ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மீடியம் தனியாக அனுப்புவோம், இங்கிலீஷ் மீடியம் தனியாக அனுப்புவோம். அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா அல்ஜிப்ரா, ரியல் அனலிசிஸ் அண்ட் ஃபோரியர் சீரீஸ் அண்டு ஃபோரியர் இன்டகிரல்ஸ், அதே மாதிரி டிஃபரன்சியல் ஜாமெட்ரி, இந்த மாதிரி யூனிட்டுக்கு தகுந்த மாதிரி ரெஃபரன்ஸ் புக்ஸு, யூஜி பிஜி நோட்ஸு, இது எல்லாமே சேர்த்து கலெக்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்பில் போட்டுருவோம். அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ் மீடியம் அப்படின்னா தமிழ் மீடியத்துக்கு வந்து மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து தனித்தனியாக டெஸ்ட் பேஜ் போட்டுருவோம். அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அப் டு எக்ஸாம் வரைக்குமே வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ யூனிட் 6 சார்புடை பகுதியில் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் வந்து 8ல இருந்து ஒரு 12 16 கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அளவு நம்ம நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா காலப்பெண் மாறிலிகளின் பகுதியியல், காலப்பெண் மாறிகளின் பகுதியியல் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை பொறுத்த மட்டும் வந்து என்ன சப் டாபிக் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும், ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சேம் டைம் வந்து இதுல இருந்துமே வந்து கொள்குறி வகை அந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் அந்த மாடல் டெஸ்ட் வந்து நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுவோம். அதையுமே வந்து நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனுமே இருக்கும். அதையுமே வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். எல்லா தமிழ் மீடியத்துக்குமே வந்து அதுக்கான விளக்கமான விடைகள் வந்து கொடுப்போம். அதை எல்லா யூனிட்டுக்குமே வந்து அதுக்கான விளக்கமான விடைகள் கொடுப்போம். அதை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 8 வகைக்கெழு சமன்பாடுகள், டிஃபரன்சியல் ஈக்குவேஷனல், இதுல இருந்துமே வந்து நம்ம டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுவோம், ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி விளக்கமான விடைகளுமே கொடுப்போம். அதையுமே வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து யூனிட் 9 10 வந்து ஸ்டாட்டிக்ஸ் 1, அதே மாதிரி ஸ்டாட்டிக்ஸ் 2, புள்ளியியல் 1 புள்ளியியல் 2 இரண்டையுமே வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இதுல இருந்துமே வந்து நம்ம கொள்குறி வகை வினா விடை தொகுப்புகள், அதே மாதிரி வந்து விளக்கமான விடைகள், இது ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ணுவோம். அதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஆக மொத்தம் 110 கொஸ்டின் இருக்கு மேஜர்ல இருந்து. 110 கொஸ்டினுக்கு நம்மளால எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அளவு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் வந்து நம்மளால வின் பண்ண முடியும். அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த மட்டும் வந்து நம்மக்கிட்ட ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க்கு அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சும்மா மற்ற மேஜர் மாதிரி தியரி டைப் கிடையாது. எல்லாமே வந்து சம் டைப்பு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எல்லா ஸ்டடி பிளானுமே வந்து ஃபோக்கஸ்டாக வந்து இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம மேஜரில் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா ஸ்கோர் பண்ணுறோமோ 90 95+ நம்மளால ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சக்ஸஸ்ஃபுல்லுமே வந்து நல்லா இன்க்ளூடாக வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கல்வி உளவியல் வந்து படிக்கிற மாதிரி இருக்கு. கல்வி உளவியல் பொறுத்த மட்டும் வந்து நம்ம பிஎட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல இருக்கக்கூடிய முக்கியமான சைக்காலஜிஸ்ட், அதே மாதிரி நம்ம கல்வி திட்டங்கள் மத்திய மாநில அளவில் என்னென்ன கல்வி திட்டங்கள் இருக்கு, எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க, அதனுடைய பயன்கள் என்ன, அதனுடைய சக்சஸ் வெற்றிகள் அது வந்து சக்சஸ்ஃபுல்லாக வந்து இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து நல்லா பார்க்குற மாதிரி இருக்கும். அதை நம்ம 30 மார்க்கு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது போக ஒரு 10 மார்க் இருக்கு. 10 மார்க்கை பொறுத்த மட்டும் வந்து கரண்ட் அஃபேர், அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ், இதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். கரண்ட் அஃபேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள், டே டு டே லைஃப்ல நம்ம மேக்ஸை பற்றின முக்கியமான டாபிக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி மேக்ஸ் சம்பந்தம் அல்லாத
சப்ஜெக்ட் நாலேஜா வந்து ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேரை பொறுத்த மட்டும் வந்து நம்ம நியூஸ் பேப்பர் வந்து டெய்லியுமே ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம், ரீட் பண்ணுறோம் அப்படின்னாலே வந்து 5க்கு 5 ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஜென்ரல் நாலேஜை பொறுத்த மட்டும் வந்து அதை வந்து கடல் மாதிரி நம்ம சப்ஜெக்ட் சம்மந்தமாகவும் அதே மாதிரி நம்ம கரண்ட் அஃபேர், ஜிகே அண்டு சைக்காலஜி இந்த சம்மந்தமாகவும் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம படித்தோம் அப்படின்னா ஜிகேலையுமே வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஆக மொத்தம் மேஜர், சைக்காலஜி இது எல்லாம் சேர்த்து 150 மார்க் இருக்கு. இந்த 150க்கு நம்ம மேஜர்ல எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா ஸ்கோர் பண்றோமோ அதை பொறுத்து நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு வந்து நம்ம கை கூட நிற்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ் தகுதி தேர்வு, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கு. அதுலேயுமே வந்து நம்ம நல்லா ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா தமிழ் தகுதி தேர்வில் நம்ம பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க. அதனால தமிழ் தகுதி தேர்வை வந்து நம்ம நல்லா அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குமே வந்து நம்ம 6 to 12 வரை உள்ள தமிழ் புக்ஸு, டிகிரி லெவல் வரை உள்ள புக்ஸு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ரீட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தமிழில் வந்து அசால்ட்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா மேஜரில் நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே தமிழ் தகுதி தேர்வில் நம்ம மார்க் நல்லா கெயின் பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து ஃபெயில் தான், மார்க் பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு இதே வந்து கிடைக்கும் நமக்கு. நம்ம தமிழில் அசால்ட்டாக விட்டு தமிழ்லேயே நம்ம ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம மேஜரில் 110க்கு 110 எடுத்தாலுமே வந்து அது வேஸ்ட்டு தான். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வின் பண்ண முடியாது. இதை நீங்கள் நாலேஜில் வச்சுக்கோங்க. நம்முடைய அகாடமியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி காண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ரெண்டுமே வந்து செப்பரேட்டாக இருக்கும். இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து அப்டேட் ஆகும், அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் இருக்கும், அதுக்கான விளக்கமான விடைகள் இருக்கும், அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சாஃப்ட் காப்பியாக வந்து அப்டேட் ஆகும், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெலிகிராமில் குயிஸ் ஆப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி அப்டேட் ஆகும், அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்லேயுமே அப்டேட் ஆகும், அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி தான் வந்து நம்ம வந்து காண்டக்ட் பண்ண போகிறோம். தமிழ் தகுதி தேர்வு இருக்குது அப்படின்னா அதுக்குமே வந்து தனியாக குரூப் இருக்குது, அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள், அதுக்கான விளக்கம் வந்து பதிவேற்றம் செய்யப்படும். நம்மக்கிட்ட பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ்க்கு வந்து அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர், டெலிகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பேன். அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைம் வந்து இப்போ ரொம்ப இருக்குது. கால்பர் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம ரிவிஷன் மட்டும்தான் பண்ணணும். இப்போ இருந்தே படிச்சிட்டோம் அப்படின்னா 10 யூனிட்டுமே வந்து நம்மளால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், ஏதாவது ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணட்டும். அதே மாதிரி பிஎட் முடிச்சுட்டு இப்போ எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, அதே மாதிரி எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சுட்டு இப்போ பிஎட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.